குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். இன்றைக்கு பறவைகள் சரணாலயங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் உள்ளது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே குறிப்பிடுறோம். பெரும்பாலும் பறவைகள் சரணாலயத்தோட பேர் குறிப்பாக இப்போ வேடந்தாங்கலில் இருக்குதுன்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், கூத்தங்குளத்தில் இருக்குதுன்னா கூத்தங்குளம் பறவைகள் சரணாலயம், அப்படி தான் கூப்பிட்றோம். அங்கே பெரும்பாலும் பறவைகள் பலவிதமான பறவைகள் வரும். நம்ம தமிழ்நாட்டிலே ஓரளவு நன்கு தெரிந்தது நம்ம வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை சொல்லுவோம். இப்போ எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது, அந்த சரணாலயத்தோட பெயர் என்ன, பறவைகள் சரணாலயத்தோட பெயர் என்னங்கிறது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கணும். படிப்பு தான் மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கையில். படிப்பு தான் சிறந்த ஆயுதம் என்பதை மறவாதீர்கள். முதல் பறவைகள் சரணாலயத்தை படிங்க. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. வேட்டங்குடிங்கிற இடத்துல இருக்கிறதுனால இதை வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம்னு சொல்கிறோம். இது எந்த மாவட்டத்தில் இருக்குதுங்கிறது தான் கீழே இருக்கிற ஆன்சர். படி. சிவகங்கை மாவட்டம், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் வேட்டங்குடிங்கிற இடத்துல பறவைகள் சரணாலயம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நேரில் போய் பார்க்கணும். அப்போ தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பெரும்பாலும் நீர்நிலைகள், பெரிய ஏரிகள் இந்த மாதிரி உள்ள இடத்துல தான் பறவைகள் அதிகமாக தங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீர்நிலைகள் உள்ள பகுதியாக தான் இருக்கும். அதை நன்கு பராமரித்து வைத்திருந்தால் பறவைகளும் தங்கும். மேலும் நீர் வளமும் அதிகமாகி குடிநீருக்காக மக்கள் வெளியில் செல்லாமல் கிடைக்கும். இதையெல்லாம் நேரில் போகும்போது பாருங்கள். அடுத்தது பழவேற்காடு பறவைகள் சரணாலயம். சென்னையில் இருக்கிறவங்க பெரும்பாலும் இங்கே போயிருப்பாங்க. பழவேற்காடு பறவைகள் சரணாலயம், குறிப்பாக இங்கே ஏரி, பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம், அப்படி தான் இதை சொல்லணும். பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம் அப்படி தான் சொல்லணும். இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்கிறத படிங்க பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம். நீங்கள் சொல்லும்போது அப்படி தான் சொல்லணும். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. இதில் கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் உங்களுக்கு பறவைகள் உள்ள பறவைகள் சரணாலயத்தை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்கலாம். அல்லது பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு நம்மளுக்கு கேட்கலாம். இதுபோன்று ஒரு 10க்கும் மேற்பட்ட பறவைகள் சரணாலயங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்தந்த ஏரியாவில் பறவைகள் அதிகமாக உள்ள ஏரியாவை பறவைகள் சரணாலயமாக தமிழ்நாடு அரசு சொல்கிறாங்க. அதை பராமரிக்கும் போது இன்னும் நன்றாக ஒரு சுற்றுலாத்தலமாகவே இருக்கும். அந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்குங்கிறது நம்ம போய் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை நம்ம பழவேற்காடு பறவைகள் சரணாலயம். அடுத்தது கரிக்கிளி பறவைகள் சரணாலயம். கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் இது எந்த மாவட்டத்தில் இருக்குதுங்கிறது கீழே படிங்க. கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? காஞ்சிபுரம். வெரி குட். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது. பறவைகள் சரணாலயம்னா உங்களுக்கு நிறைய பறவைகள் அதிக நாட்கள் தங்கியிருக்கும். இதை தான் நம்ம பறவைகள் சரணாலயம்னு சொல்கிறோம். குறிப்பாக அந்த பறவைகள் சரணாலயம் உள்ள பகுதிகளில் தீபாவளி அப்போ கூட பட்டாசு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சில சட்டங்களும் இருக்குது. ஆக கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் உள்ளது. இன்னும் ஒரு பிரபலமான பறவைகள் சரணாலயம் அங்கே தான் இருக்குது. அதை நம்ம அடுத்த இதில் படிப்போம். ஆக நீங்கள் இதை திரும்ப திரும்ப கேட்கணும். கேட்டாலே போதும். சிறிய வயதிலிருந்து உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி கொடுங்க. அடுத்தது இதோடு சேர்த்து படிங்க. கூத்தன்குளம் பறவைகள் சரணாலயம். இப்படி தான் கொஸ்டின் வரும். கூத்தன்குளம் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. திருநெல்வேலி. வெரி குட். எழுத்து சேர்க்காமையே படிக்கிறீங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. கூத்தன்குளம் பறவைகள் சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. இது பக்கத்தில் இன்னொரு ஊர் ஜாயிண்டாக இருக்கிறதுனால அதையும் போன கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது விலங்குகள் சரணாலயம். விலங்குகள் சரணாலயம் வேறு, பறவைகள் சரணாலயம் வேறு.
விலங்குகள் சரணாலயம்னாவே உங்களுக்கு குறிப்பாக நம்ம பாதுகாக்கப்பட்ட ஒரு விலங்குகள் சரணாலயம் அப்படின்னா புலிகள் சரணாலயம், அதை வந்து நம்ம குறிப்பாக சொல்கிறோம். அடுத்தது வந்து நம்ம இந்த பறவைகள் சரணாலயத்தை வந்து காமனாக இதில் வந்து மரங்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில், ஏரிகள் உள்ள பகுதிகளில் வந்து தங்கிறதுனால அதை பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்கிறோம். பறவைகளால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அது பழங்களை சாப்பிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தும்போது அந்த விதைகள் மூலமாக மரங்கள் நிறையா உருவாகிறதுக்கும் பறவைகள் மிக முக்கியமான காரணம். அதனால் பறவைகள் சரணாலயம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. அடுத்து படிங்க. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். இது ஜாயிண்டாக சொல்ல சொன்னேன் ஏற்கனவே உங்களை. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? படிங்க. ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. எனக்கு என்னுடைய நண்பர் கூட ஒருத்தர் வெள்ளோடு மாவட்டத்தில் இருந்தார். ஸோ வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. அடுத்து படிங்க. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் ஏற்கனவே ஒன்று படித்தோம். ஒரு அந்த டிஸ்ட்ரிக்டில் இன்னொரு மிக முக்கியமான பறவைகள் சரணாலயம் இருக்குன்னு, அதான் இது வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். இதுவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. இன்னொரு பறவைகள் சரணாலயம் எதுன்னா கரிக்கிளி பறவைகள் சரணாலயமும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் உள்ளது. குழந்தைகள் 3 வயது முதல் 10 வயது வரை அதிகமாக நினைவுத்திறன் இருக்கும். ஆகையால் அது போன்ற நேரங்களில் இது போன்ற ஆடியோக்களை அவர்கள் காதில் கேட்டாலே போதுமானது. இது IAS IPS மாணவர்கள் படிக்கக்கூடிய கேள்வி பதில் தான் இங்கு தரப்பட்டுள்ளது. இதை காதில் கேட்டாலே போதும், அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். உங்களுடைய கனவான IAS IPS டாக்டர் போன்ற படிப்புகளுக்கும் மனதில் நிறுத்தி எழுத வேண்டும். அதில் இது நடக்கும்.